நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் இல்வாழ்க்கை. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவை பெறுவதவன். விளக்கம். அறநெறியில் இல்வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் பெற்றிடும் பயனை வேறு நெறியில் சென்று பெற்றிட இயலுமோ? இயலாது. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு சீட் மறுப்பு. இரண்டாவது நாளாக காங்கிரஸ் அலுவலகம் முற்றுகை. புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டி. 3 தொகுதிகளில் போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவிப்பு. திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. காலாப்பட்டு ராஜ்பவன் நெல்லித்தோப்பில் திமுக போட்டி. இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் அலுவலகத்தில் போராட்டம். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் ஆவேசமடைந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் பதவி விலக வலியுறுத்தி காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்த நிலையிலும் காங்கிரஸ் கட்சியில் குழப்பம் நீடித்து வருகிறது. பல தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் கூட்டணியை மீறி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய கட்சி சார்பில் விண்ணப்பம் வழங்கப்படவில்லை. இதனால் நடைபெறவுள்ள தேர்தலில் நாராயணசாமி போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆதரவாளர்கள் இன்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அமைச்சராகவும் இணை அமைச்சராகவும் கட்சியில் மூத்த தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியை வைத்திலிங்கம் ஏமாற்றி விட்டதாக குற்றம் சாட்டிய ஆதரவாளர்கள் உடனடியாக வைத்திலிங்கம் காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் வைத்திலிங்கம் பதவியில் நீடித்தால் அதுவரை தங்களது போராட்டம் தொடரும் என்றும் எச்சரித்தனர். புதுச்சேரி உள்ள தொகுதிகளில் 1க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது. ஓட மாட்டீங்க. கடைசி நேரத்தில் கழுத்தை அறுக்கும். கட்சி தலைவரை ராஜினாமா செய். கட்சி தலைவரை ராஜினாமா செய்.
மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் பட்டியல் சிவா எம்எல்ஏ அறிவிப்பு. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் புதுச்சேரி 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் அமைப்பாளர் சிவா அறிவித்துள்ளார். அதன்படி வில்லியனூர் சிவா, மங்கலம் எஸ். ரங்கன், திருபுவனை அங்காளன், பாகூர் செந்தில்குமார், முதலியர்பேட்டை சம்பத், உப்பளம் அனிபால் கென்னடி, உருளையன்பேட்டை கோபால், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், ராஜ்பவன் விக்னேஷ் கண்ணன், காலாப்பட்டு செந்தில் என்கின்ற ரமேஷ், கதிர்காமம் வடிவேலு, காரைக்கால் தெற்கு நாசிம், நிறவி TR பட்டினம் நாக தியாகராஜன் ஆகியோர் மற்றும் உழவர்கரை தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக மாநில செயலாளரும் உப்பளம் தொகுதி வேட்பாளருமான அன்பழகன், உருளையன்பேட்டை பாமக வேட்பாளர் எபேல் இளவரசன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகிற 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கி இன்றுடன் நிறைவு பெற்றது. இதனையொட்டி திமுக, காங்கிரஸ், பாஜக, NR காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், லட்சி ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் இன்று ஒரே நாளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருவதால் புதுச்சேரி திருவிழா போன்று காட்சியளித்தது. இதன் ஒரு பகுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதற்காக தனது ஆதரவாளர்களுடன் ஊர்வலமாக வந்த அவர் புதுச்சேரி போக்குவரத்து துறை அலுவலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக வேட்பாளர் அன்பழகன், புதுச்சேரியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். அப்படி ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆட்சியில் அதிமுக பங்கு கேட்போம் என்று தெரிவித்தார். இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எபேல் இளவரசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் தன் மீது வைத்த நம்பிக்கையின் பெயரால் இந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன். தான் வெற்றி பெறும் பட்சத்தில் ஏழை எளிய மக்களின் நிலைகளை உணர்ந்து அவர்களுக்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து கொடுப்பேன் என்று உறுதியளித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் தனித்து போட்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிக்கை. புதுச்சேரி மாநிலத்தில் தனித்து போட்டியிடுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தலைவர் தொல் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த பல ஆண்டுகளாக அங்கம் வகித்து சட்டப்பேரவை தேர்தல்களை சந்தித்து வருகிறது. 2001ஆம் ஆண்டு 2 தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணியில் போட்டியிட்டோம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் உழவர்கரை பொது தொகுதியை மட்டுமே காங்கிரஸ் ஒதுக்கியது. கூட்டணிக்கு நெருக்கடி வரக்கூடாது என்ற வகையில் அப்போது அதனை ஏற்றுக்கொண்டு போட்டியிட்டோம். ஆனால் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை எனினும் சுமார் 6000 வாக்குகளுக்கு மேலாக பெற்றோம். தற்போது நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கோரியிருந்தது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகே காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் இடையிலான தொகுதி எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டுள்ளது. கூட்டணியில் அதிக இடங்களில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்க முன்வரவில்லை. திமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியை விசிகாவிற்கு ஒதுக்க முன்வந்துள்ளது. இருந்த போதிலும் வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகும் கூட அது எந்த தொகுதி என்பது இன்னும் உறுதியாகவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி CBI வேட்புமனு தாக்கல் செய்துள்ள தொகுதிகள் அனைத்திலும் காங்கிரஸ் கட்சியும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. விசிகாவிற்கு இதுவரை எந்த தொகுதி என்பதை தெரியாத நிலையில் எமது கட்சி நிர்வாகிகள் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே விசிக சார்பில் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள ஊசுடு, நெட்டப்பாக்கம் மற்றும் உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளோம். நாங்கள் போட்டியிடாத மற்ற தொகுதிகளில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 14 ஆண்டுகளாக நடத்தப்படாமலுள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் வேண்டுகோள். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பேசும்பொழுது, புதுச்சேரியில் அடித்தட்டு ஜனநாயகம் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை.
இதனால் மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையான உள்ளாட்சி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு திட்டமிட்டு மறுக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். மேலும் 1987ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 39 ஆண்டுகளாக மாநில அந்தஸ்து கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. சட்டமன்றத்தில் 16 முறை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் மத்திய அரசு இதனை ஏற்க மறுத்துள்ளது. இதனால் ஜனநாயக மக்களாட்சி இன்னும் உருவாகவில்லை என்றார். புதுச்சேரியில் தேர்தல் இன்று பணத்தின் போட்டியாக மாறியுள்ளது. கொள்கை, லட்சியம், மக்கள் நலன் ஆகியவை பின்னுக்கு தள்ளப்பட்டு பணபலமை வெற்றியை நிர்ணயிக்கும் நிலை உருவாகி உள்ளது என்று கவலை தெரிவித்தார். 1962க்கு முன்னர் பிறந்தவர்களே புதுச்சேரியின் மண்ணின் மைந்தர்கள் ஆவார்கள். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் பிற மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலை தொடர்ந்தால் எதிர்காலத்தில் புதுச்சேரி சாராத 30 பேர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியை கைப்பற்றும் அபாயம் உள்ளது. எனவே இதையெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு 7 நாள் முகாம் 2026 வேல்ராம்பட்டில் நடைபெற்றது. நாட்டு நலப்பணி திட்டத்தின் 7 நாள் சிறப்பு முகாம் 2026 வேல்ராம்பட்டில் நடைபெற்றது. இதில் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை அறிவியல் கல்லூரி மற்றும் வேல்ராம்பட்டு சாரதா கங்காதரன் கல்லூரி ஆகிய இரண்டும் இணைந்து நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் சிறப்பு முகாம் 2026 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதன் துவக்க விழா 23ஆம் தேதி நேற்று காலை 10:30 மணியளவில் வேல்ராம்பட்டு கல்லூரியின் கருத்தரங்க அறையில் துவங்கப்பட்டது. துவக்க விழாவில் சாரதா கங்காதரன் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் சீனு தண்டபாணி வரவேற்றார். சாரதா கங்காதரன் கல்லூரி துணைத் தலைவர் முனைவர் பழனிராஜா தலைமை உரையாற்றினார். 7 நாள் நடைபெறும் இந்த நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமிற்கு வருகை தந்துள்ள அனைத்து நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலருக்கு சாரதா கங்காதரன் கல்லூரி முதல்வர் முனைவர் பாபு மற்றும் ராஜீவ்காந்தி கலை அறிவியல் மற்றும் கல்லூரி கணினி அறிவியல் துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை வாழ்த்துரை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் சதீஷ்குமார், புதுச்சேரி மாநில கல்லூரிகளுக்கான நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரவணன் ஆகிய இருவரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு முகாமில் சிறப்புரையாற்றினர். மேலும் புதுச்சேரி மாநில தேர்தல் துறை சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் கோவிந்தசாமி வருகை புரிந்து தேர்தல் குறித்தான விழிப்புணர்வு இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் விதம் எளிமையாக எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜீவலட்சுமி நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட உதவி அலுவலர் முனைவர் செந்தமிழ்கோ ஆகியோர் வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி உரை கூறினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு சீட் மறுப்பு. 2வது நாளாக காங்கிரஸ் அலுவலகம் முற்றுகை. புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து போட்டி. 3 தொகுதிகளில் போட்டியிடுவதாக திருமாவளவன் அறிவிப்பு. திமுக வேட்பாளர்கள் பட்டியல் வெளியீடு. காலாப்பட்டு ராஜ்பவன் நெல்லித்தோப்பில் திமுக போட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள 3 மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.